Welcome to everyone. Continuation of business correspondence. Next heading is essential qualities of a good business letter. இந்த PDF ஏற்கனவே நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதில் அடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டிங் என்ன அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் பிஸ்னஸ் லெட்டர். ஒரு பிஸ்னஸ் லெட்டரோட குவாலிட்டி அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ஹெட்டிங் தான். சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்கான் பாரு மீனிங். A letter should serve the purpose for which it is written. ஸோ ஒரு லெட்டரோட பர்பஸே என்ன அப்படின்னா ரிட்டனில் தான் இருக்கும். சர்வ் டு ரிட்டன் பேசிஸ். இஃப் ஏ பிஸ்னஸ்மேன் ரைட்ஸ் எ லெட்டர் டு த சப்ளையர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், த லெட்டர் should contain all the relevant information relating to the product, mode of payment, packaging, transportation of goods, etc. clearly and specifically. அப்போ ஒரு பிஸ்னஸ்மேனு லெட்டர் எதுக்கு எழுதுகிறான் அப்படின்னா த சப்ளையர் ஆஃப் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சப்ளையருக்கு எழுதுகிறான். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா it should contain all the relevant information relating to the product. ப்ராடக்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். தட் இஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறது, பேக்கேஜிங் எப்படி பண்ணணும், என்னென்ன பேக்கேஜ் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் இதெல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ கிளியர்லி அண்ட் ஸ்பெசிஃபிக்கலாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்மேன் எழுதக்கூடிய லெட்டர்ஸில் இருக்கும். அதர்வைஸ் தேர் வில் பி கன்ஃபியூஷன் தட் மே காஸ் டிலே இன் கெட்டிங் த குட்ஸ். இதெல்லாம் இல்லை அப்படின்னா இது எதை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணி விட்டுரும். சரியா? டிலே, ப்ராடக்ட் வந்து சேர்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த லெட்டரில் இருக்கணும். தென் எகெயின் த குவாலிட்டி ஆஃப் எ பேப்பர் யூஸ்டு இன் த லெட்டர். ஸோ தட் இஸ் குவாலிட்டி ஆஃப் எ பிஸ்னஸ் லெட்டர். அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று நாம் எழுதக்கூடிய அந்த லெட்டரோட குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட்டர் குவாலிட்டி, பேப்பர் குவாலிட்டி, இட்ஸ் சைஸு, பேப்பரோட சைஸு, கலர், இது எல்லாமே என்ன அப்படின்னா இட்ஸ் நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் பிகாஸ் இட் கிரியேட் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இன் த மைண்ட் ஆஃப் த ரிசீவர். அப்போது நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம், ஒரு கம்பெனிக்கோ இல்லை பிரின்ஸிபலுக்கோ ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா லெட்டருக்கு ஒரு பேப்பரு இண்டிவிஜுவலாக ஒரு A4 சீட் வாங்கி எழுதணும் அப்படின்னா நீட்டாக மார்ஜின் போட்டு ஒரு லெட்டர் ரைட் பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்பெஷல் அட்டென்ஷன், நம்மளோட லெட்டரை பார்த்த உடனே லெட்டர் நல்லா இருக்குது, இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க சொல்லும். அதுவே நம்ம ஒரு லெட்டர் எழுத சொன்னோடனே உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நம்ம கையில் இருக்கிற ஒரு நோட்டில் பேப்பரை டக்குன்னு கிழிச்சிரும். சரியா? கிழிச்சு ஒரு லெட்டர் எழுதும். அப்போ என்ன செய்யும், அந்த லெட்டரோட மார்ஜினும் சரி இருக்காது. கிழிச்சது நீ ஒன் சைடு ஒரு மாதிரி, அதாவது ஒரு சைடு அதிகமாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். ஸோ கிழிஞ்ச பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்காது. ஸோ ரிசீவரை அதை இம்ப்ரெஸ் பண்ணாது. சரியா? ஸோ அப்போ பேப்பரோட குவாலிட்டியும், பேப்பரோட சைஸு, பேப்பரோட கலரு, இது எல்லாமே ரிசீவரை ஸ்பெஷல் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரியா? தென் வி மே கிளாஸிஃபை த குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் பிஸ்னஸ் லெட்டர்ஸ். அப்போது ஒரு பிஸ்னஸ் லெட்டரோட குவாலிட்டியை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறான். ஒன்று இன்னர் குவாலிட்டிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அவுட்டர் குவாலிட்டிஸ். இன்னர் குவாலிட்டிஸ் அண்ட் அவுட்டர் குவாலிட்டிஸ். ஃபஸ்ட்டு இன்னர் குவாலிட்டிஸ். இன்னர் குவாலிட்டிஸ்னால் இன்டர்னல் குவாலிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். த இன்னர் குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் பிஸ்னஸ் லெட்டர் ரெஃபர் டு த குவாலிட்டி ஆஃப் லாங்குவேஜ், இட்ஸ் ப்ரெசன்டேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஒரு லெட்டரோட இன்னர் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த லெட்டரில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், ப்ரெசன்டேஷன், இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த லெட்டரில் நாம் கொடுக்கக்கூடிய இன்னர் குவாலிட்டிஸ். சரியா? தீஸ் ஃபெசிலிட்டி குயிக் ப்ராசஸிங் ஆஃப் த ரெக்வஸ்ட் அண்ட் தட் லீட்ஸ் டு ப்ராம்ப்ட் ஆக்ஷன். அப்போ நாம் என்ன லாங்குவேஜில் பண்ணுறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இது என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டான ஆக்ஷன் எடுக்க வைக்கும். லெட் அஸ் டிஸ்கஸ் த வேரியஸ் இன்னர் குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் பிஸ்னஸ் லெட்டர். ஸோ இன்னர் குவாலிட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான் பாரு. சிம்பிளிசிட்டி. ஸோ சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது உனக்கு தெரியும், எளிமையாக இருக்கணும். சிம்பிள் அண்ட் ஈஸி லாங்குவேஜ் ஷுட் பி யூஸ்டு ஃபார் ரைட்டிங் பிஸ்னஸ் லெட்டர்ஸ். ஸோ ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக புரிகிற மாதிரி ரைட் பண்ணணும் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர். டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட். மேக்ஸிமம் லெட்டர் ரைட் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் ஒன் கேனாட் எக்ஸ்பெக்ட் த ரீடர் டு ரெஃபர் த டிக்ஷனரி எவ்ரி டைம் வைல் ரீடிங் லெட்டர். சப்போஸ் நம்ம ஒரு டிஃபிகல்ட் வேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசீவரு ஒவ்வொரு டைமும் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கணும். சரியா? ஸோ தட் இஸ் அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜாக இருக்கட்டும் ஆர் சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக ரிசீவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் த ஃபஸ்ட் ஒன், சிம்பிளிசிட்டி. தென் செகண்ட் ஒன், கிளாரிட்டி.
The language should be clear so that receive will understand the message immediately, easily and correctly. ஸோ ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர் இம்மீடியட்டாக ஈஸியாக என்ன செய்வான், கரெக்டாக நம்ம என்ன மீனிங்கில் சொல்கிறோமோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்குவான். சரியா? ஸோ ஆம்பிகுவஸ் லாங்குவேஜ் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன். அதே லாங்குவேஜை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ குழப்புற மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, புரியாத மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா குழப்பத்தை தான் உருவாக்கும். The letter will serve the purpose if the receiver understand it in the same manner in which it is intended by the sender. அப்போ ஒரு லெட்டர் சர்வ் பண்ணுற பர்பஸே எதுக்கு அப்படின்னா, ஒரு லெட்டர் கொடுக்குறதே எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். அப்போ சென்டர் ரிசீவருக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். தட் இஸ் கிளாரிட்டி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். தட் இஸ் அ செகண்ட் ஒன், இன்னர் குவாலிட்டி ஃபார் கிளாரிட்டி. தென் தேர்ட் பாயிண்ட்டு அக்யூரசி. அக்யூரசி துல்லியமாக இருக்கிறது. த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் இன் த லெட்டர் சுட் பி அக்யூரேட். ஸோ லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணும். டு த பெஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் நாலேஜ். ஸோ சென்டரோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி, சென்டரோட நாலேஜ் எபிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த லெட்டர் இருக்கணும். அக்யூரசி டிமாண்ட்ஸ் தேர் ஆர் நோ எரர்ஸ் இன் த யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இன் கிராமர், ஸ்பெல்லிங், பஞ்சுவேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அக்யூரசி துல்லியமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ சென்டர் லெட்டர் எழுதும்போதே அதில் எந்த ஒரு எரரும் இல்லாமல் பார்த்துக்கணும். தென் யூசேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் யூசேஜ். சரியா? ஸோ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், பஞ்சுவேஷன் மார்க்கு, ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கணும், கமா எங்கே வைக்கணும், எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் லெட்டர் ரைட் பண்ணணும். அண்ட் அக்யூரேட் லெட்டர் இஸ் ஆல்வேஸ் அப்ரிசியேட்டட். ஒரு நல்ல துல்லியமான லெட்டர் என்ன செய்யும் அப்படின்னா இட் சுட் பி அப்ரிஷியேட் பை அவர் ரிசீவர். தட் இஸ் அ தேர்ட் பாயிண்ட். இன்னர் குவாலிட்டி இஸ் அக்யூரசி. தென் ஃபோர்த் ஒன், கம்ப்ளீட்னஸ். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஒரு லெட்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகணும், முடிவு பெறணும். ஸோ இன்கம்ப்ளீட் லெட்டர் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பாரு, a complete letter is one that provides all necessary information to the users. ஸோ ஒரு லெட்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இட் should be provide all necessary information. எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், while sending an order we should mention the desirable features of the goods. That is quality, shape, color, design, quantity, date of the delivery, mode of transportation, etc. ஸோ அப்போ எக்ஸாம்பிள், ஒரு லெட்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகணும், முழுமை பெற்றதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, while sending an order we should mention the desirable features. நம்ம ஒரு ஆர்டர் கேட்குறோம், ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ஆர்டர் வேணும், நமக்கு குட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லெட்டரில் என்னெல்லாம் இருக்கணும், தேர் குவாலிட்டி, ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஷேப் என்ன ஷேப்பில் வேணும், கலரு என்ன டிசைனில் வேணும், என்ன குவான்டிட்டியில் வேணும், எப்போ எந்த டேட்டில் நமக்கு டெலிவரி பண்ணணும், என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு, சி டிரான்ஸ்போர்ட்டா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டா, ரோட் டிரான்ஸ்போர்ட்டா, ரயில் டிரான்ஸ்போர்ட்டா, என்ன டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற அத்தனை விஷயமும் அந்த லெட்டரில் இருக்கணும். தட் இஸ் கம்ப்ளீட்னஸ். ஒரு லெட்டர் கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டுமே அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இட் நெசசரி இன்ஃபர்மேஷன் டு த யூசருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெலவென்ஸ். The letter should contain only essential information. ரெலவென்ஸுங்கிறது அதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லெட்டர் அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட் மேட்டரோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்கணும். irrelevant information should not be mentioned while sending by a business correspondence. அப்போது தேவையில்லாத மேட்டர்ஸ் எங்கே இருக்கக்கூடாது, லெட்டருக்குள்ளே இருக்கக்கூடாது. ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், என்ன சப்ஜெக்ட்டுக்காக எழுதுகிறோமோ, என்ன மேட்டருக்காக எழுதுகிறோமோ அந்த ரெலவெண்ட் மேட்டர்ஸ் மட்டும்தான், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அங்கே இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் அந்த லெட்டருக்குள்ளே இருக்கக்கூடாது. தென் கர்டசி மரியாதை அப்படின்னு சொல்லுவோம். கர்டசி வின்ஸ் த ஹார்ட் ஆஃப் த ரீடர். ஸோ ஒரு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னொருத்தங்கிட்ட என்ன செய்யும் அப்படின்னா அவனோட ஹார்ட்டில் யூ ஷுட் டேக் ஏ ஒன் பிளேஸ். ஓகே, தட் இஸ் கர்டசி இஸ் த ஹார்ட் ஆஃப் த ரீடரோட ஹார்ட்டே எது அப்படின்னா நம்ம மரியாதை கொடுக்குறதான். In the business letter, courtesy can be shown expressed by using words like please, thank you, etc. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு ப்ளீஸ், தேங்க்யூ, எக்ஸெட்ரா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கர்டசிக்காக யூஸ் பண்ணுறது. சரியா? ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ரீடரோட ஹார்ட்டில் இம்ப்ரெஸ் ஆகும். த நெக்ஸ்ட், நீட்னஸ். எ லெட்டர் நீட் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ். ஸோ நீட் லெட்டர் என்ன செய்யும் அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணும், ரீடரை என்ன செய்யும் அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணும். எ லெட்டர் எய்தர் ஹேண்ட் ரிட்டன் ஆர் டைப்டு சுட் பி நீட் அண்ட் அட்ராக்டிவ் இன் அப்பியரன்ஸ். ஒரு லெட்டர் அப்படிங்கிறது நீ என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதவும் செய்யலாம், டைப் பண்ணவும் செய்யலாம். நீ எப்படி பண்ணாலும் சரி, பட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீட்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். அப்பியரன்ஸ்
அதனோட அப்பியரன்ஸ் நீட்டாகவும் இருக்கணும், அட்ராக்டிவாகவும் இருக்கணும். ஓவர் ரைட்டிங் அண்ட் கட்டிங் ஷுட் பி அவாய்டட். என்ன இருக்கக்கூடாது, ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, கட் பண்ணி எழுதுறதும் இருக்கக்கூடாது. சரியா? தட் இஸ் நீட்னஸ் ஃபார் குவாலிட்டிஸ் ஆஃப் இன்னர் குவாலிட்டிஸ் ஃபார் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ என்னெல்லாம் அப்படின்னா இன்னர் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சிம்பிளிசிட்டியாக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும், தென் அக்யூரஸியாக இருக்கணும், கம்ப்ளீட்னஸாக இருக்கணும், ரெலவென்ஸாக இருக்கணும், கர்டசி, நீட்னஸ். தென் அவுட்டர் குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது பாரு. So what are the outer qualities? The outer qualities of a good business letter refer to the appearance of the letter. ஸோ ஒரு லெட்டரோட அப்பியரன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட்டர் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எ பேப்பர் யூஸ்டு. ஸோ என்ன குவாலிட்டி ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறோம், கலர் ஆஃப் த பேப்பர், என்ன கலர் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறோம், தென் சைஸ் ஆஃப் த பேப்பர், பேப்பரோட சைஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா இட் இஸ் அ குவாலிட்டி, இன்னர் அவுட்டர் குவாலிட்டி ஆஃப் அ பேப்பர், அதனோட அப்பியரன்ஸ் தான். ஸோ ஒரு கலரு, பேப்பரோட என்ன குவாலிட்டி பேப்பர் யூஸ் பண்ணுறோம், என்ன சைஸில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அப்பியரன்ஸில் கொடுக்குறது. தென் குட் குவாலிட்டி பேப்பர் கிவ்ஸ் இஸ் எ ஃபேவரபிள் இம்ப்ரெஷன் இன் த மைண்ட் ஆஃப் த ரீடர். நான் அப்போதே சொன்னேன், ஒரு லெட்டர் ரைட் பண்ணும்போது ஸோ ஒரு நல்ல A4 ஷீட்டில் லெட்டர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே ஒரு நோட்டு பேப்பர் எழுதி கிழிச்சி கொடுத்தேன் அப்படின்னா அது உன் மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டாக்குமெண்டிங் த லெட்டர்ஸ் ப்ராப்பர்லி. அட் த சேம் டைம் ஒரு குட் குவாலிட்டி பேப்பரை நம்ம ரைட் பண்ணும்போது அதை என்ன செய்யும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம டாக்குமெண்ட் பண்ண முடியும், ஒரு ஆவணமாக அதை எடுத்து வைக்க முடியும். லெட் அஸ் டிஸ்கஸ் த வேரியஸ் அவுட்டர் குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் பிஸ்னஸ் லெட்டர். ஸோ வேரியஸ் அவுட்டர் குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ குவாலிட்டி ஆஃப் பேப்பர். த பேப்பர் ஷுட் பி யூஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு, அந்த ஃபார்மோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும். nowadays the cost of the paper is very high. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா பேப்பரோட காஸ்ட் வந்து ஹை லெவலில் இருக்குது. therefore good papers should be used for original copy and ordinary paper may be used for duplicate copy. that is ரெண்டு டைப் ஆஃப் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். one is paper should be used for original copy, ஒன்று ஒரிஜினல் காப்பிக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆர்டினரி பேப்பரை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் காப்பிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ டூப்ளிகேட் காப்பி எதுக்கு அப்படின்னா ஃபைல் பண்ணுறதுக்கு. சரியா? ஃபைல் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் காப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரிசீவருக்கு அனுப்புறதுக்கு ஒரிஜினல் காப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் பேப்பர். தென் கலர் ஆஃப் த பேப்பர், செகண்ட் அவுட்டர் குவாலிட்டி. இட் இஸ் பெட்டர் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் பெட்டர் so that receiver will identify the letters quickly and prompt action can be taken. Sometimes some companies என்ன செய்வோம் அப்படின்னா கலர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லோ கலர். சரியா? ஸோ அதுவே ஒரு ஆர்டர் லெட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு ரோஸ் கலர், ஒரு பிங்க் கலர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ் சேஞ்சஸ் வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா ரிசீவர் லெட்டரை பார்த்த உடனே, பேப்பரை பார்த்த உடனே, கலர் ஆஃப் த பேப்பரை பார்த்த உடனே என்ன செய்வான், ஸோ ஓகே இது கம்ப்ளைண்ட் லெட்டர், இது ஆர்டர் லெட்டர், இது கொட்டேஷன் லெட்டர், இது சேல்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சிக்கிட முடியும். தட் இஸ் அ கலர் ஆஃப் த பேப்பர். த நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் த பேப்பர். தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பேப்பர். A4 சைஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் சைஸ். சரியா? ஒரு பேப்பர், ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் இதுதான். நான் அப்போதே சொன்னேன், தட் இஸ் A4 சைஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? should be used while writing business letter. இதை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் லெட்டர் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. த சைஸ் ஆஃப் த பேப்பர் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த என்வெலப்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஸோ அந்த பேப்பர் சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா என்வெலப்பும் இருக்கும். என்வெலப் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முகவரி, கவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, உரைமேல் முகவரி அப்படின்னு படிச்சிருப்பேன். என்வெலப் அப்படிங்கிறது கவர். ஸோ அந்த சைஸ் ஆஃப் த பேப்பருக்கு தகுந்த மாதிரி என்ன வாங்கிக்கணும், கவரும் யூஸ் பண்ணிக்கணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். சரியா? that is size of the paper. The next folding of letter. fold லெட்டரை எப்படி மடிக்கிறது. சரியா? the letter should be folded properly and uniformly. ஸோ லெட்டரை மடிக்கும்போது ப்ராப்பராக மடிக்கணும், யூனிஃபார்மாக மடிக்கணும். இப்போ நாம் ஒரு லெட்டரை மடித்து கவருக்குள்ளே வை அப்படின்னா ஏனோ தானோன்னு மடக்கி அங்கேருந்து ஒரு மடக்கு இங்கேருந்து ஒரு மடக்கு மடக்கி குப்பையை மடக்கின மாதிரி மடக்கி உள்ளே வைக்கக்கூடாது. சரியா? ஸோ ப்ராப்பராக ஃபோல்டு பண்ணணும், யூனிஃபார்மாக இருக்கணும். சரியா? Care should be taken to give minimum folds to the letter so that it will fit the size of the envelope. அப்போ கவருக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத மினிமமாக மடித்து ஃபோல்டு பண்ணி என்ன செய்யணும், என்வெலப்புக்கு தகுந்த மாதிரி, என்வெலப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும்.
மேக்ஸிமம் மினிமம் ஃபோல்டு பண்ணணும், அதிகமாக ஃபோல்டு பண்ணக்கூடாது, லெட்டரை மடிக்கக்கூடாது. ஸோ மினிமமாக ஃபோல்டு பண்ணு என்வலப்புக்கு தகுந்த மாதிரி. இஃப் விண்டோ என்வலப் இஸ் யூஸ்டு தென் folding should be done in such a way the address of the receiver is clearly visible through the transparent part of the envelope. That is a window envelope. envelope அப்படிங்கிறதே சொல்லிட்டேன், கவர் அப்படின்னு சொல்லி. விண்டோ envelope அப்படிங்கிறது நீ பார்த்துருப்ப அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் வீட்டில் எல்ஐசி போட்டிருக்கீங்க? எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணுறது இல்லை எல்ஐசியிலேருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ் மேக்ஸிமம் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா விண்டோ என்வலப்பில் இருக்கும். விண்டோ என்வலப் அப்படின்னா அதாவது அந்த கவரில் அட்ரஸ் அட்ரஸ் மட்டும் வெளியில் தெரிகிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கண்ணாடி, அதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் லெட்டரை நம்ம மடித்து வைக்கும்போது, ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது அந்த ரிசீவரோட அட்ரஸ் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது அந்த விண்டோ வழியாக தெரியும். அந்த ஜன்னல் அப்படிங்கிறவங்களாம், விண்டோ அப்படிங்கிறது ஜன்னல் தான் சொல்கிறோம். பட் கவர்லேயே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ரிசீவரோட அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோட ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த கவரில் தெரியுமா? அது எக்ஸாம்பிள் நீ எல்ஐசி லெட்டர் பார்த்தா அப்படின்னா அதில் அப்படி தான் வரும் மேக்ஸிமம். சரியா? ப்ரீமியம் பே பண்ணி சொல்லி வரக்கூடிய லெட்டர்ஸ் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் விண்டோ என்வலப். இட் இஸ் ஃபோல்டிங் ஷுட் பி டன். அதை ஃபோல்டு பண்ணும்போதே கரெக்டாக ஃபோல்டு பண்ணணும். என்ன அப்படின்னா யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க நேம் வெளியில் தெரிகிற மாதிரி அதை ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக அந்த விண்டோவில் தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். தட் இஸ் விண்டோ என்வலப் லெட்டர். ஸோ ஃபோல்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவுட்டர் குவாலிட்டிஸ். தென் என்வலப். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு என்வலப். என்வலப் இஸ் எ கவர் அப்படின்னு சொல்லிட்டேன். த சைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த என்வலப் அண்ட் ஆல்சோ நீட்ஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஸோ ஒரு பேப்பரோட குவாலிட்டி, சைஸ், கவரோட சைஸு, குவாலிட்டி, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். த சைஸ் ஆஃப் த லெட்டர் ஷுட் ஃபிட் த சைஸ் ஆஃப் த லெட்டர்ஸ். த சைஸ் ஆஃப் த லெட்டர் ஷுட் ஃபிட் த சைஸ் ஆஃப் த லெட்டர்ஸ். ஒரு லெட்டரோட சைஸு அந்த கவரோட சைஸை பேஸ் பண்ணியிருக்கணும். லெட்டர்ஸில் அதில் திரும்பவும் சைஸ் ஆஃப் த லெட்டர்னே இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் த கவர். ஓகே, த சைஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் ஷுட் ஃபிட் த சைஸ் ஆஃப் த கவர்ஸ். ஸோ கவர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த லெட்டரோட சைஸும் இருக்கணும். த பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் யூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்வலப்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபார்மை பொறுத்தளவில் நிறைய டைப் ஆஃப் என்வலப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டினரி என்வலப், விண்டோ என்வலப், லேமினேட்டட் என்வலப், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய என்வலப்பை யூஸ் பண்ணுவாங்க. விண்டோ என்வலப் இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டேன். விண்டோ என்வலப், ஆர்டினரி என்வலப், ஓப்பன் க்ளோஸ் டைப் என்வலப் தான். ஸோ ஆர்டினரி என்வலப் உனக்கு தெரியும், சாதாரண கவரு. விண்டோ என்வலப் அட்ரஸ் தெரிகிற மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் எ கவரு, விண்டோ என்வலப். தென் லேமினேட்டட் என்வலப், லேமினேட் பண்ணக்கூடிய என்வலப்பு. கவரே லேமினேட் பண்ண மாதிரியே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கவரில் என்ன இருக்குது அப்படின்னா கிளாத் அண்ட் என்வலப்பு அப்படின்னு இருக்கும். துணி உள்ளே கிளாத் இருக்கிற மாதிரியே கவர் இருக்கும். சரியா? நீ கவர் வாங்கி பார்த்துருந்தேன்னா தெரியும். தட் இஸ் இந்த மாதிரி நிறைய என்வலப் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறான். இன் விண்டோ என்வலப் there is no need to write the address of the receiver separately on the envelope. ஸோ விண்டோ என்வலப்பில் என்ன மெரிட் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக நம்ம அந்த கவரில் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா அட்ரஸ் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸை கவரில் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஃபோல்டு பண்ணும்போதே அந்த அட்ரஸ் தெரிகிற மாதிரியே அந்த கவருக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அதை விண்டோ வழியாக அது என்ன செய்யும், அந்த பிளாஸ்டிக் வழியாக அது வெளியே தெரியும். ஸோ ஈஸியாக என்ன செஞ்சிடும், ரிசீவரை போய் சேரும். நம்ம கவரில் திரும்ப உட்காந்து ரிசீவரோட அட்ரஸ் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? தட் இஸ் விண்டோ என்வலப். இட் இஸ் கிளியர்லி விசிபிள் த்ரூ டிரான்ஸ்பரண்ட் பார்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த என்வலப். ஸோ யாருக்கு போகுதோ அவங்களுக்கு அவங்களோட ஃபேஸ் ஆஃப் த என்வலப்பு அதில் தெரியும். தட் இஸ் ஃபேஸ் மீன்ஸ் அவங்களோட அட்ரஸ் அதில் தெரியும். சரியா? விச் மே பி கால்ட் அஸ் விண்டோ. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை விண்டோன்னு சொல்கிறோம். In laminated envelope, a thin plastic sheet or cloth is pasted on the inner side that gives extra protection to letters from beginning damage during transit. Then laminated envelope நான் ஏற்கனவே சொன்னது தான். தட் இஸ் பிளாஸ்டிக் உள்ளே சேர்த்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா கிளாத் இருக்கும். சரியா? கிளாத் அண்ட் என்வலப் அப்படின்னு சொல்லுவோம். நீ கவர் வாங்கி பெரிய கவர்ஸ் வாங்கி பார்த்த அப்படின்னா தெரியும். ஸோ உள்ளே நூலால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த கவர்லேயே ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதனோட எதுக்காக அப்படின்னா சேஃப்டி பர்பஸ். சரியா? டிரான்சிட் பர்பஸ், டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ப்ராடக்ட்டு அந்த லெட்டர்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லேமினேட்டட் என்வலப் ஆர் பிளாஸ்டிக் என்வலப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லேமினேட்டட் என்வலப் ஆர் தின் பிளாஸ்டிக் சீட்டு, கிளாத் இந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னா என்வலப்பை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அவுட்டர் குவாலிட்டி ஆஃப் எ பிஸ்னஸ் லெட்டர். ஸோ திஸ் ஆர் ஆல் த அவுட்டர் குவாலிட்டி ஆஃப் எ பேப்பர், color of the paper, size of the paper, folding of letter, envelope. These are all the outer qualities of the letter. So that is the point.
that is we have discussed about today essential qualities of a good business letter. ஒரு நல்ல business லெட்டருக்கு என்னென்ன தேவை, சரியா? என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னா, 2 டைப் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு லெட்டரில். இன்னர் குவாலிட்டிஸும் இருக்கணும், அவுட்டர் குவாலிட்டிஸும் இருக்கணும். இன்னர் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ தட் இஸ் ஒரு இன்டர்னலாக இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். சிம்பிளிசிட்டியாக இருக்கணும், கிளாரிட்டி தெளிவாக இருக்கணும், தென் அக்யூரசி துல்லியமாக இருக்கிறது, கம்ப்ளீட்னஸ் முடிவு பெற்றதாக முழுமை பெற்றதாக இருக்கணும், ரெலவென்ஸ் ஒரு என்ன லெட்டர் எழுதுகிறோமோ அதுக்கு அதனோட தொடர்புடையதாக இருக்கணுமே தவிர இர்ரெலவென்ட் மேட்டர் இருக்கக்கூடாது, கர்ட்டசி மரியாதை நிமித்தமாக இருக்கணும், நீட்னஸ் தெளிவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இன்னர் குவாலிட்டிஸ். தென் அவுட்டர் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது தட் இஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா லெட்டரோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் பேப்பரோட குவாலிட்டி, பேப்பரோட கலர், பேப்பரோட சைஸ், தென் ஃபோல்டிங் ஆஃப் லெட்டரை எப்படி மடிக்கிறோம், தென் என்ன டைப் ஆஃப் என்வலப் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே தட் இஸ் அவுட்டர் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த பாயிண்ட்ஸ் ஃபார் குவாலிட்டிஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் லெட்டர். தேங்க்யூ.